ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நலமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைய வீடியோ டிப்ஸு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் தடவை பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி டிஃபனுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். சாதத்தோடையே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. அது மாதிரி தான் செஞ்சுருக்கோம். ஒரு 30 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், ஒரு 7 மிளகாய், நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா அது மாதிரி வதக்கியாச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணுங்க. கொஞ்சம் மூடி வச்சுட்டு வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். எல்லா பொருளும் நல்லா வதக்கியாச்சு. இதை ஆற வச்சு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இன்றைக்கி தோசையோட சைடிஷாக வச்சு தாங்க சாப்பிட போகிறோம். சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி இந்த சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்றுக்குத்தலாம் அரைக்க வேணாம். இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்லை தாளித்து சாப்பிட்டாலும் சரிங்க. எப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நாங்கள் தாளித்து தான் சாப்பிட போகிறோம். நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சட்னி இதுமாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் சூடு பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. நல்லெண்ணெய் வாசனைக்கு இந்த பூண்டு வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சாதத்தோடு வச்சு சாப்பிட இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் நாங்கள் பார்க்கலாம். இதுமாரி தேன் பாட்டில் எப்படி க்ளீன் பண்ணுறது, இந்த மேலே இருக்க ஸ்டிக்கர் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். நான் இதுக்குன்னே இந்த ஸ்டிக்கர் எடுக்காமலே இந்த வீடியோக்காக இப்போ நான் சோளம் வேக வச்சுருக்கேங்க. எப்போவுமே ஸ்வீட் கார்ன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வைக்கக்கூடாதுன்னு ஸ்வீட் கார்ன் விற்கிறவங்களே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ தேன் பாட்டில் இந்த ஸ்வீட் கார்ன் வேக வச்சு அந்த தண்ணியிலேயே நான் போட போகிறேங்க. தண்ணியில் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பாட்டில். இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். அந்த சீப்பை வச்சு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இதை வச்சு நிறைய க்ளீனிங் டிப்ஸ் செய்யலாங்க. நான் ஒரு 2 டிப்ஸு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். அந்த சீப்பை இதுமாதிரி சாக்ஸ் இருந்ததுன்னா அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இது பெரிய சாக்ஸு. நீங்கள் சின்ன சாக்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை பெரிய சீப்பு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சீப்பு வாட்டப்படுதோ அந்த சீப்பை வச்சுக்கோங்க. நான் இந்த சீப்பும் இந்த சாக்ஸும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு இந்த சீப்பை வச்சு டைல்ஸ் கேப்பில் இருக்கிற இந்த அழுக்கு தாங்க க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். முக்கால்வாசி நம்ம டைல்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணுவோம். இந்த கேப்பில் இருக்கிற அழுக்கை கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் விட்ருவோம். ஆனால் ஒரு சில டைல்ஸில் சிமெண்ட் வச்சு பூசியிருப்பாங்க. அதனால் க்ளீன் பண்ண தேவையில்லை. அழுக்கு இருந்தது மட்டும் இந்தமாரி சீப்பு வச்சு க்ளீன் பண்ணிக்க. அதேமாதிரி குளிக்கிற தண்ணி, ஷாம்பு தண்ணி, ஷாம்பு தண்ணி எல்லாம் பட்டிருக்கோம். அதையும் இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணால் அது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அந்த சீப்பை வச்சு கேஸ் ஸ்டவ்வையும் ரொம்ப அழுக்கு இருக்கிறதுலையும் இந்தமாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி கேப்லலாம் இருக்கிற அழுக்கையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாட்டில் இந்த தண்ணியில் நல்லாவே ஊறிடுச்சுங்க. இப்போ ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதேமாதிரி இந்த சீப்பை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஏதாவது பொருள் வச்சுக்கலாம். இதில் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இதுமாதிரி கத்தியை ஷார்ப் பண்ணும்போது நம்ம இந்தமாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணோன்னா கையில் ஏதாவது காயம் பட்டுமோ அப்படின்னு பயப்படுவோம். அந்த மாதிரி பயப்படாதீங்க. இந்த ஐடியா செஞ்சு பாருங்கள். நமக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் இருந்தால் தூக்கி போட்டுறாதீங்க. இது நம்ம குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கலாம். நான் இப்போ குழந்தைங்களுக்கு இதை உண்டியலாக தான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ண பக்கத்தில் நான் இப்போ செல்லோ டேப்பை வச்சு ஒட்ட போகிறேங்க. மேல் பக்கமாக நல்லா செல்லோ டேப்பை வச்சு ஒட்டிட்டுக்கேன். ஒட்டிட்டு கீழ்ப்பக்கமாக நீங்கள் காசு போடுற மாதிரியே ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கலாம். ஆனால் இதில் ஹோல் போடும்போது கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கணும். எப்போவுமே உண்டியலில் காசு போடுற அளவுக்கு மட்டும்தான் கேப்பு இருக்கும். நம்ம பணம்லாம் போடும்போது கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் ஹோல் பெருசாக போட்டுட்டோன்னா பணமும் போட்டுக்கலாம். நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வேறு ஏதாவது பொருள் வைக்கிற மாதிரியும் நம்ம இதை வச்சுக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா வேறு எதாவது ஃபேன்சி பொருள் இந்தமாரி கூட ஐடியா பண்ணிக்கலாம். இந்த செல்லோ டேப்பை இந்தமாரி டக்குன்னு பேப்பர் எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிற மாதிரி இந்தமாதிரி திருநீர் எடுத்துக்கோங்க. திருநீரை தடவிட்டு அதுக்கப்புறம் செல்லோ டேப் எடுத்துக்கினா சரசரன்னு எடுக்க வந்துடுங்க. எத்தனை தடவை நீங்கள் செல்லோ டேப் எடுத்தாலும் சரசரன்னு எடுக்க வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பவுடர் யூஸ் பண்ணி இதை எடுப்பாங்க. நான் திருநீரை யூஸ் பண்ணி தான் எடுப்பேன். டக்குன்னு எடுக்க வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இதுமாதிரி தாலி கயிறு வாங்கினோன்னா கொஞ்சம் நாள்லேயே அதை யூஸ் பண்ணலன்னா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அது நம்ம கழுத்தில் போட்டோன்னா ரொம்பவே வெளுத்து போன மாதிரி இருக்கும். புது தாலி கயிறு மாற்ற போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி செஞ்சுட்டு போட்டுக்கோங்க. அதாவது கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணி இந்த தாலி கயிறில் நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுத்தில் போட்டிங்கன்னா கழுத்தை அரிக்காமல் இருக்கும். கழுத்தில் கருமை ஆகாமலும் இருக்கும். விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால கழுத்தில் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த தாலி கயிறு போட்ட உடனே ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி கழுத்துலேயும் கருப்பாகும். அது மாதிரி ஆகாதுங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் சுத்தம் பண்ணிவிட்டு மீன் சமையல் செய்யும் போதே நம்ம மேலே ஃபுல்லாகவே வந்து மீன் வாசனை அடிக்கும். அதாவது மறுநாள் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை துவைச்சி போட்டாலும் கூட அந்த மீன் அடிக்கும். அந்த மீன் சுத்தம் பண்ண அன்றைக்கி போட்ட ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் வினிகர் சேர்த்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோன்னா அந்த மீன் ஸ்மெல் அடிக்காது. அதே மாதிரி குக்கரில் நீங்கள் ஒரு பொருள் வேக வைக்கிறீங்கன்னா 4 விசிலுக்கு 3 விசில் வச்சுட்டு ஒரு விசில் கம்மி பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா அந்த பொருளே உள்ளே இருக்கிற அந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும். அதே மாதிரி கேஸ் அளவும் நமக்கு மிச்சமாகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இன்றைக்கி நான் பொங்கல் செஞ்சுருக்கேன். 4 விசிலுக்கு 3 விசில் தான் வச்சுருக்கேன். ஒரு விசில் லோ ஃப்ளேமில் வச்சேன். ஒரு சில டைம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே அது வெந்துடும் அப்படின்ட்டு விட்டுடலாம். பொங்கல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தாளிப்பு சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வெயில் நேரத்தில் குளித்தாலும் நம்ம குளிக்கிற தண்ணி வந்து ஜில்லுன்னு இருக்கணும்னா இந்த ஐடியாவை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு தடவை நம்ம பாத்ரூமுக்கு போகும்போது இந்த வெயில் காலத்தில் வந்து என்ன தான் நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணாலும் ஒரு விதமான ஸ்மெல் அடிக்கும். அந்த பக்கெட் தண்ணியில் எப்போவுமே பெனாயில் டெட்டால் ஏதாவது ஊற்றி வச்சுட்டிங்கன்னா டேங்க் தண்ணி எப்போவுமே ஹீட்டாக தாங்க இருக்கும். குளிக்க போகிறப்ப சூடாக இருக்கும். முன்னாடியே குளிக்க போகிற தண்ணியை வந்து இது மாதிரி பிடிச்சி வச்சுட்டோம்னா தண்ணி ஜில்லுன்னு இருக்குங்க. வெயில் காலத்தில் எந்நேரமும் டேங்க்லேருந்து தண்ணி சூடாக தாங்க வரும். அதனால் தண்ணி முன்னாடியே பிடிச்சி வச்சுட்டோம் தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். குளிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இன்னும் இது நான் சொன்ன தகவல் டிப்ஸு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். வீடியோவை முழுவதும் பாருங்கள், ஹைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.